பிரைஸலா இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானோர் நம்மளோட கூட பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் முந்தி கட்டி ஜெபிப்போம். இந்த நாளில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆவியானோர் பேசுகிறார். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பாயாகினும் அவனை நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். கர்த்தரோட கட்டளையை நம்ம கை கொள்ளணும். இது உபாகம் 28 ஆவியானவர் 1 14 வரைக்கும் சொல்லுவார். அவரோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும் போது, அவர் நியாயங்களையும் கை கொள்ளும் போது உண்மையாய் இருப்பாயானால் அவர் என்ன சொல்லுகிறார்? நீதிமான், அவன்தான் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லியிருக்கார். இந்த நாளில் கர்த்தர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் பாருங்க. நம்ம எத்தனையோ நாள் அவர் சொல்றாரு, ஏசப்பா நம்மளுக்கு எத்தனையோ கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம யாருமே அந்த வழியில் நடக்கிறது கிடையாது. நீங்கள் ஏசப்பா நான் உங்களை போல இருப்பேன்ப்பா அப்படிம்போ, ஆனால் அப்பா போல நம்ம யாருமே இருந்ததே கிடையாது. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மள அதுதான் சொல்றாரு. தேவனோட கற்பனையை முதலாவது நம்ம கை கொள்ளுகிறவர்களா, கட்டளையை கை கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அவரோட நியாயத்தையும் கை கொள்ளணும். அவரோட நியாயத்தை மட்டும் கை கொள்றதுல உண்மையா இருக்கணும். கர்த்தரோட சமூகத்துல கர்த்தரிடத்துல நம்ம சொல்லுகிற காரியத்துல உண்மையா இருக்கணும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது நம்ம உண்மையா இருக்கும்போது நீ பிழைக்கவே பிழைப்பா என்று சொல்லிக்கிட்டு இருக்கார். உள்ளதை உள்ளது என்று சொல்லணுங்க. தப்புனா தப்பு, இல்லையா ரைட்னா ரைட்டுன்னு என்று சொல்லணும். ஏன் மனுஷனை பார்த்து பார்த்து பயந்து பயந்து ஓடிக்கொண்டு இருக்கணுங்க? கர்த்தரை நம்மளை அப்படி ஒன்றும் நம்மளை சொல்லவே இல்லையே. நீ இதை சொல்றியா, நீ கர்த்தர் சொன்னார்னா நீ சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஏன் நம்ம பயப்படணும்? அவங்க இதை சொல்லுவாங்க. இல்லை, நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. அவரோட கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருங்க. அவருக்கு நீங்க உண்மையா இருங்க, தேவனுக்கு உண்மையா இருங்க. மனிதனுக்கிட்ட நீங்க உண்மையா இருக்கிறது அது அடுத்த பட்சம். கர்த்தருக்கு முதலாவது கர்த்தரோட கற்பனையும் கர்த்தரோட கட்டளைக்கும் கீழ்ப்படிஞ்சு அவருக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்ம நீதிமான் என்று சொல்லப்பட்டு பிழைக்கவே பிழைப்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். இந்த காலை வேளையில கூட நம்முடைய மறுபடியும் தேவன் புதுப்பித்து கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஏசப்பா, நாங்கள் இது நாள் வரைக்கும் கீழ்ப்படியாத காரியங்கள் இருந்தா எங்களை தயவாய் மன்னித்திருங்க ஏசப்பா. இனி வருகிற காலத்துல நீங்கள் எப்படி இருப்பீரோ அதே போல நாங்களும் இருக்க எங்களை கற்றுக் கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் உண்மையா இருக்கணும் தகப்பனே. எங்களோட வாழ்க்கையிலே மட்டும் இல்ல டாடி, எங்கள் ஊழியத்திலையும் சரி, நாங்கள் நடக்கிற பாதைகளிலும் குடும்பத்திலையும் சரி, எல்லா இடத்திலையும் நாங்கள் உண்மையா இருக்க என் தேவன் எங்களுக்கு ஞானத்தை போதித்தருளும் தகப்பனே. உங்களோட கற்பனை நாங்கள் கை கொண்டு நடக்கக்கூடிய விசேஷமான ஞானத்தை உண்டாக்கி கொடுங்க தகப்பனே. இந்த காலை வேளையில தகப்பனே, நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையா இருந்து நாங்கள் நீதிமானா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்க அப்படி கற்றுக் கொடுக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அருமையான சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களுக்காக இந்த நாள்ல கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிந்து அவரோட வார்த்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடப்போம். அவருக்கு நம்ம உண்மையா இருக்க தேவன் கற்றுக் கொடுப்பார். ஏசப்பா, நீங்க அப்படியே செய்து கொடுக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே ராஜா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த வார்த்தையில் உள்ள வல்லமையை நீங்க எங்களுக்கு விவரிச்சு சொன்னதற்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துக்கிறோம் டாடி. நாங்கள் சிறுக, நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.